ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீடியோ பிக்ஸ். இன்னைக்கு எவிக்ஷனில் யார் போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. எஃப்ஜே தான் வெளில போகிறான். ஏன் எஃப்ஜே வெளில போகிறான் அப்படின்னு கேட்டால் இப்போ இவங்களை வச்சு இதுக்கு மேலே கண்டென்ட் கிடையாதுட்டு பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க போக வேண்டியது ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடியே போக வேண்டிய ஆள் பிக் பாஸில் வந்து அவனை வச்சுருந்து நான் சம்மந்தம் எல்லாம் ஆளெல்லாம் வந்து வெளியே தூக்கி போட்டாங்க. அதாவது யாருன்னா நம்ம பிரவீன்ராஜ் அவரெல்லாம் வந்து வெளில தாங்கல்ல, அப்போ அதுக்கு முன்னாடி போக வேண்டிய ஆள் இவெல்லாம். அதனால இவனை வச்சு இவனை வச்சு தான் வந்து கண்டென்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் வந்து பெருசாக ஒன்றும் கண்டென்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு சில விஷயத்தெல்லாம் உடைச்சாங்க. விஜய் பார்வதியை ஃபுல்லாக உடைச்ச ஒரே ஆள் வந்து எஃப்ஜே. அதே போல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் உடைச்சாலும் எஃப்ஜே தான். விக்ரம் வந்து உடைச்சி அவன் உண்மையாக கேம் என்ன கேம் ஆடுறான்றது கண்டுபிடிச்ச முதல் கூட எஃப்ஜே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து கேம் ஆட்டு வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க. இப்போ வேணா கூட உள்ள கேம் ஆட்டு வெளில வந்தோடனே விக்ரம் வந்து அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஒரு பாசத்தை காமிச்சு தான் ஒரு கேம் ஆடுறாரு அப்படின்ட்டு வேணா வெளியில் வந்து தான் புரிஞ்சுது. ஆனால் எஃப்ஜேக்கு வந்து உள்ளே தெரிஞ்சிச்சு. அவன் நேற்று வந்து உடைச்சிட்டான். இந்த மாதிரி அந்த கேமில் வந்து இந்த மாதிரி பாசம் காட்டி ஏமாத்துறாடா அப்படின்ற மாதிரி உடைச்சி விக்ரமை வந்து அழாத குறை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வச்சு வெளுத்து விட்டான் எஃப்ஜே. ஆனால் அந்த அளவுக்கு போட்டு வடிவடின்னு உடச்ச எஃப்ஜேவை இப்போதான் அவன் எனக்கு தெரிஞ்சு கேமே ஸ்டார்ட் பண்ணான். அதுக்குள்ளே தூக்கி வெளியில் போட்டுறாங்க. ரீசன் இருக்குதுங்க. ஏன்னா வந்து இத்தனை வாரம் வந்து வச்சுருக்கிறாங்க. அவன் வந்து பெருசாக ஒன்றும் கண்டென்ட் இல்லை. எஃப்ஜே கிட்ட வந்து இந்த மாதிரி ஏதாவது சண்டை கிட்ட வரும்போது மட்டும்தான் அவன் பேசுகிறானு கண்ட முழுசான கண்டென்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. அவனை வச்சு ஒரு ப்ரோமோ கூட நம்ம இதுவரை பார்த்ததே கிடையாது. சண்டையே போட்டால் கூட அது ப்ரோமோ வராது, ஒரு சில நேரத்தில் தான் வரும். ஸோ அதனால் வந்து கண்டென்ட் எஃப்ஜே கிட்ட கிடையாது. அதனால் இன்றைக்கி எவிக்ஷனில் வந்து எஃப்ஜே தான் எடுக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது விக்ரம் வந்து உள்ள ஒரு கேம் ஆடுறாருல, விக்ரமை வந்து யாரெல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து ட்ரிகர் பண்ணி யாரெல்லாம் வந்து விக்ரமுக்கு ஆப்போசிட்டாக வராங்களோ அவங்களாம் வெளியில் போகிறாங்கன்னு சொல்லலாம். போன வாரம் பார்த்தீங்கன்னா வியன்னா வந்து பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் அதாவது போன வாரம் வியன்னா வெளில போகிறதுக்கு முன்னாடி விக்ரமை கூட சண்டை போட்டிருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணாவே தெரியும். ஏன்னா விக்ரமை கூட அவங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த வாரம் அது போன வாரத்தில் வந்து வியன்னா போனாங்க. இப்போ வந்து எஃப்ஜே விக்ரம் கூட சண்டை போடுறதுக்கு அப்புறமா எஃப்ஜே வந்து வெளியில் போகிறான். இதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் விக்ரம் வந்து அந்தளவுக்கு சேவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. டாப் 5 இல்லை டாப் 3 வரையும் கூட விக்ரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. அது பார்க்குறதெல்லாம் அப்படி தான் நமக்கு தோணுது பார்க்கும்போது. ஏன்னா அவங்க பண்ணுறது விஷயமும் சரி, விக்ரம் அவங்க பாதுகாக்கிற விஷயமும் சரி, இப்படி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா விக்ரமை பற்றி யாரெல்லாம் தப்பாக பேசுகிறாங்களோ எஃப்ஜே இப்போ வெளியில் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஓட்டில் வந்து நம்ம பார்த்ததுல வந்து கம்மியாக இருக்குது. யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க கம்மியாக, ஆதிரே இருக்காங்க, அதுக்கப்புறம் அமித் இருக்காரு, எஃப்ஜே இருக்காரு, அதுக்கப்புறம் சுபிக்ஷா இருக்காங்க. இப்படி தான் இந்த இது வந்து அப்படி போகுது. ஆனால் இதில் சம்மந்தமே இல்லாமல் எஃப்ஜேவை மேலேருந்து தூக்கிக்கிறாங்க. அடுத்ததான் வந்து ஆதிரே எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த வாரத்தை டபுள் எவிக்ஷன் இருக்கலாம். இன்றைக்கி வந்து எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஃப்ஜே தான் எடுத்துருக்காங்க. நாளைக்கு ஆதிரே எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். ஸோ இன்றைக்கான எவிக்ஷனில் எஃப்ஜே போகிறேன். அதே போல் ஆதிரே நாளைக்கு வெளியே எடுத்துட்டாங்கன்னா அந்த 24 hours வந்து வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்கணும்னு ஒரு கேம் ஒன்று ஆடினாங்களே, அந்த கேம் அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. அந்த ஆஃபர் வந்து யாருக்கு போகும்? அடுத்ததாக இருக்கிற மீது 3 பேர் பேசுவாங்களா, இல்லை அந்த ஆஃபர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு? ஏன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ ஃபாஸ்ட் வந்தால் கூட அவன் எவிக்ஷனில் வந்து வெளில போயிட்டாங்கன்னா அது வந்து காலி ஆகிடுது, க்ளோஸ் ஆகிடுது. ஸோ அது வந்து வேறு யாருக்கும் மாற்ற மாட்டுறாங்க. ஸோ அதே போல் பிக் பாஸே இதான் ஃபஸ்ட் டைம் வந்து 24 hours வந்து வீட்டுக்குள்ளே ஒரு ஃபேமிலி வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அதே இப்போ ஆதிரை குத்திருக்காங்க. ஆதிரை வந்து வெளியில் போனாங்கன்னா கூடவே அந்த பாசம் போயிருப்பாங்க. கொடுத்து நீங்களே எடுத்துட்டீங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆனால் இது வந்து கேமில் வந்து அவங்க ஆடி தான் ஆதிரை வந்து ஜெயிச்சாங்க. அதை பார்க்கறதுக்கு நம்ம ஒன்றும் ஃபேக் மாதிரி தெரியல, அவங்க ஒன்றும் பிளான் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் ஆதிரை ஜெயிச்சாலும் இப்போ ஆதிரை வந்து நாளைக்கு வெளில போயிட்டாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி இருக்க முடியாது. அப்போ அதுக்கு பதில் வேறு யாருனா இருப்பாங்களா அப்படின்றது நம்மளுக்கு புரியல. அதை பற்றி என்னென்னு பிக் பாஸ் நம்ம பார்த்தா தான் தெரியும். அதாவது இன்றைக்கி எபிசோட் நாளைக்கு எபிசோட் பார்த்துட்டு மறுநாள் வந்து மண்டே ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வந்து அதை முன்னாடி அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்களா, அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா அதை பற்றி பேசாமல் விட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை. சப்போஸ் நீங்கள் 3 பேர் ஃபேமிலியில் யாருன்னா ஒருத்தவங்க டிஸ்கஷன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா திரும்ப வந்து அந்த வாக்குவாதம் வேறு லெவலில் போகும். எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு கண்டென்ட்டை கூட வச்சுக்கலாம். அப்படி கூட பண்ணுவாங்க. எனக்கு அப்படி பண்ணுவாங்களான்னு தான் தோணுது. பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிக் பாஸில் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா அந்த 3 பேரை சேர்ந்து பேசுங்களா அப்படின்னு விட்டா அடுத்த வாட்டி அடிச்சுப்பாங்க. ஏன்னா இந்த வாட்டி வந்து அந்த கேமை வந்து பரவாயில்ல ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சப்போஸ் இது நடந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு தரமான ஒரு சண்டை இருக்குது. அது வருமா இல்லையான்னு பிக் பாஸ் சொல்கிறத வச்சு தான். ஆனால் இன்றைக்கி எஃப்ஜே வந்து வெளியில் போகிறாங்க, நாளைக்கு ஆதிரே வெளில போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆதிரே வெளில போகிறது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை, எஃப்ஜே கன்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டில் உங்களுக்கு என்ன மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.